இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியால மட்டும் இல்ல உலக பூரா சர்வசாதாரணமா நடக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளி வளாகத்தில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. A 16-year-old student of a private school in Assam's Shivasagar allegedly stabbed his chemistry teacher to death inside the classroom. This after being reprimanded over his poor academic performance. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம ஊர் இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலகம் முழுக்க அதுவும் பள்ளியில நடக்கிறது அப்படிங்கிறது அடிக்கடி நடைபெறும் ஒரு சம்பவம். அமெரிக்கால இதே மாதிரி ஒரு பையன் கன் எடுத்து படபடன்னு அவன் பாட்டுக்கு மிஷின் கன்ல குழந்தைகளை சுட்டு கொன்னுடுறான். இது ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம். நிறைய பேர் காயமடைகிறாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இயல்பு நிலைக்கு திருப்பியும் பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 மாசம் கழிச்சுங்க அந்த பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க. இந்த குழந்தைகளோட மனநலம் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுல ஒரு பயங்கரமான விஷயத்த பாக்குறாங்க. அதாவது இந்த குழந்தைகள்ல ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட, அதாவது வெளியில ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும், அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் எங்கேயோ தூரத்துல கேட்கும். அதை கேட்கும் போதே அந்த சத்தத்திலேயே இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களோட இதய துடிப்பு படபடன்னு அதிகமாகுது, டென்ஷன் ஆகுறாங்க, படபடப்பாகிறாங்க. மேலும் யாராவது வேகமா ஒரு டோரை சத்தமா சாத்திட்டா கூட, இல்ல வேகமா ஏதாவது ஒரு சின்ன சத்தம் டப்புன்னு ஒரு பலூன் வெடிக்குது அப்படிங்கிற சத்தம் கேட்டா கூட உடனே பயங்கரமா பதட்டப்படுறாங்க. அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, வேக்க ஆரம்பிக்குது. எதனால இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ரொம்ப ஹைப்பர் எக்ஸைட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட நரம்புகளை மிகவும் அதிகமான தூண்டுதலுக்கு உள்ளாக்குது. மற்ற குழந்தைகள் இது வேறுபட்டு தெரியுது. ஏன் அப்படின்னா, அந்த வன்முறை சம்பவம் நடந்த அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூடுகள் சத்தம், படபடங்கிற சத்தம், அந்த அலறல் சத்தம், குழந்தைகள்லாம் காயப்பட்டு அலறி கத்துனது, அந்த ரத்தம், அங்க சிதறி கிடந்த பல்வேறு விஷயங்கள், அவங்களை கூட்டிட்டு போக வந்த ஆம்புலன்ஸ் சத்தம், இது எல்லாம் அதாவது குழந்தைங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடிபடாம காயம்படாம இருந்த குழந்தைகள் எல்லாரும் இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த பார்த்த விஷயங்கள் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. இதுதான் இப்படி வெளிப்படுது. மேலும் இந்த குழந்தைகள் இரவு நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி திருப்பி அவங்களுக்கு தோணுது. பயங்கரமான கனவுகள், கெட்ட கெட்ட கனவுகளா வருது. இதே மாதிரி கனவுகளா வருது. ரத்தம் அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க. மறுபடியும் இது நம்மளுக்கு நடந்துருமோங்கிற பயம் பயங்கரமா இருக்கு. இதுக்கு பேர் தாங்க போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் அவங்க முதுகுக்கு பின்னாடி போய் அப்படின்னீங்கன்னா டக்குன்னு அப்படியே திரும்புவாங்க. இப்போ இன்னொரு வாட்டி பண்ணீங்கன்னா, 2வது வாட்டி பண்ணீங்கன்னா அப்பயும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்புறம் 3வது வாட்டி லைட்டா 4, 5, இது போக போக இந்த சத்தம்ங்கிறது பழகிடுது. இது நார்மல். ஆனா இந்த பிடிஎஸ்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் இதே விஷயம் எத்தனை வாட்டி தட்டிங்கனாலும் அத்தனை வாட்டி டென்ஷன் ஆவாங்க. விருக்குன்னு திட்டுக்குன்னு உடம்புல குலுங்கும், அப்படியே பயந்து நடுங்குவாங்க. புரியுதுங்களா? அந்த நரம்புகள் அடாப்ட் ஆகவே ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயங்கரமா பயந்துருவாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது குழந்தை பருவத்தில் அவங்க கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு வன்முறை சம்பவம். சரியா நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க மனசுல ஆழமா பதிஞ்ச இந்த சம்பவம்ங்கிறத அவங்க வாழ்நாள் பூரா தொடரும். அவங்க டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி, அவங்களுக்கு ஏதாவது நேர்ந்துருமோன்னு பயப்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதை விட முக்கியமா அவங்க எப்பவும் டென்ஷனாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு கோபம், டக்குன்னு அவங்க வன்முறையில இறங்குறது அப்படிங்கிறது சீக்கிரம் இறங்கிடுவாங்க. ஏன்னா தனக்கு ஆபத்து நேரப்போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சீக்கிரம் வன்முறையில் இறங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குது. அவங்க மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற திறன் அப்படிங்கிறது குறையுது. எம்பத்தின்னு சொல்லக்கூடிய மற்றவங்களோட இடத்துல இருந்து அவங்க எப்படி உணர்வாங்க அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய, கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, எம்பத்தியும் குறைஞ்சு போயிடுது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸோ அதனாலதான் பள்ளியில் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது அப்படிங்கிறது இங்க நான் சொல்ல வர. இப்போ இந்த டீச்சர் கத்தி குத்து வாங்கி இறந்த சம்பவத்துல இது ஸ்கூல்ல நடந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு அதிகமா அந்த டீச்சர் இருக்கிற ரூம்ல எல்லாம் நடந்த மாதிரி நியூஸ்ல வந்துச்சு. அப்ப அந்த ரூம்குள்ளார ஏதோ ஒரு சத்தம் கேட்டா கூட, ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பயந்துக்குவாங்க. இப்போ அந்த டீச்சரை குத்தும் போது, முதல்ல வயிற்றுல குத்தும் போது அலறிக்க துடிச்சிருப்பாங்க. அந்த கத்தல் சத்தம்ங்கிறது, அந்த சத்தம்ங்கிறது இவங்களுக்குள்ள ஒரு மனசளவுல மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதுக்கப்புறம் வெளியே பார்த்திருப்பாங்க, அதுக்குள்ள அவங்க கழுத்துல குத்திடுறாங்க, கீழே ரத்தம்லாம் கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட மனசுல மிக ஆழமான பாதிப்பு உண்டாகும். ஆல்ரெடி ஸ்கூல் 1 வீக் க்ளோஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ் கூட PTSD டெவலப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் இதில் இருக்கு. முதல் விஷயம் சேஃப்டி, பாதுகாப்பு. இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில தான் இருக்கோம் அப்படிங்கிற பாதுகாப்பு உணர்வு வரணும். முதல் ஸ்டெப்பு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு, குழந்தைகள் வெளியே வரத்துக்கு இது ரொம்ப தேவை. புரியுதுங்களா? இப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் சேஃப்டி இருந்தால் தான் அவங்க இதுலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், யாராவது வந்துருவாங்களோ, ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். அதனால வந்து PTSD வராமல் தடுக்கிறதுக்கு முதல் விஷயம் ஒரு பாதுகாப்பு தங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத குழந்தைகள் உணரணும். தங்களை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு இங்க ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணரணும். மறுபடியும் யாரும் இந்த மாதிரி வந்துட மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்க உணரணும்னா அதை உணர்த்தி கொண்டே இருக்கணும். குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, இதுல டீச்சர்ஸும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது விஷயம் மெயினான விஷயம், இப்போ குழந்தைகள் வேற, பெரியவங்க வேற. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, மறத்து போக வைக்கிறது. அதாவது சென்ஸ் ஆஃப் நம்னஸ், அந்த நடந்த விஷயத்தையே அப்படியே முடிஞ்ச அளவு அதை பற்றி நினச்சி பார்க்காம அப்படியே மறந்து போக செய்தல்ங்கிறது ஒரு ட்ராமாலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு உதவி செய்யும். ஆனால் இதை வந்து பெரும்பாலும் பெரியவர்கள் வெற்றிகரமாக அதை கடைபிடிச்சு அதுலேருந்து வெளியே வந்து தங்களோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள திரும்பி வரக்கூடிய சான்ஸ் அதிகம். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது. குழந்தைகளால் ஒரு விஷயத்த நினைக்காம இருந்து அந்த மறத்து போக செஞ்சு தங்களை வந்து அதை வந்து மறத்து போக வச்சுக்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியம். அவங்களுக்கு வந்து அவங்க மனசு எப்பவுமே வேற மாதிரி. அது வந்து விளையாட்டுக்கள், டிராமா, ஆர்ட்டு, பெயிண்டிங், டே ட்ரீமிங் சொல்லக்கூடிய பகல் கனவு, இந்த மாதிரி அவங்க மனசு இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்த இயங்கக்கூடிய மனசை உங்களால் தடை போட்டு நிறுத்தவே முடியாது. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடித்தோடனே தான் இந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வரணும். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் அவங்கள வந்து குழந்தைகளை வந்து இப்போது இந்த விஷயம் நடந்திருக்கு, இதை வந்து யாரும் பேசாமையே இருந்தாங்கன்னா அது அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சே போயிடும். அப்போ அது பேசாமல் இருக்கிறத விட இப்போ கவுன்சிலிங் அப்போ இந்த தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன நடந்துச்சு, நீ என்ன உணர்ந்த அப்படிங்கிறத பேச வைப்பாங்க. அவங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அதாவது இங்கே பிரச்சனை எதுவும் நடந்துட போகிறதில்ல. ஒரு சேஃபான ஒரு டாக்டரோ ஒரு கவுன்சிலரோ உட்காந்துருக்காங்க. அவங்க தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த உணர்வோடு தான் அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அதை பற்றி சொல்லும்போது அவங்க தைரியமாக தங்களுக்கு நேர்ந்த, தங்கள் பாதிப்பை தாங்கள் உணர்ந்ததை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. ஒன்று சொல்ல வைக்கிறது, இன்னொன்று அதை வந்து டிராயிங் மாதிரி என்ன நடந்துச்சு, உன் மனசில் என்ன இருக்குது. சின்ன குழந்தைங்களா இருந்தால், ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்க பேசுகிறதுக்கும் கன்ஃபியூஷன் வரும். அப்போ அவங்களோட இமோஷனல் வடிகாலாக இருக்கக்கூடிய இது டிராயிங் மாதிரி வரைஞ்சி காட்ட முடியுமா, இல்லை ஓ ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து அன்றைக்கி என்ன நடந்துச்சு நீங்கள் அதை வந்து செஞ்சு காட்ட முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வைப்பாங்க. ஒரு ட்ராமா மாதிரியோ ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் மாதிரி வரைகிறதோ நீங்கள் நினைக்கலாம். அதே அந்த விஷயத்தை வந்து திருப்பி கொண்டு வரதுனால குழந்தைகளுக்கு அதிகரிக்காத இந்த பாதிப்பு அதிகரிக்காது, இது வந்து குறையும். அவங்களோட உணர்ச்சிகளுக்கான வடிகால் இருந்தால்தான், அந்த உணர்ச்சிகளை வெளியே காட்டினால்தான் அது குறையும். அது வெளியே காட்டக்கூடிய இடம்ங்கிறது இந்த மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அந்த இடத்துல வந்து பாதுகாப்பான ஒரு இடம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு டீச்சரோ ஒரு கவுன்சிலரோ தெரபிஸ்டோ அதை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட உணர்ச்சிகளை பாதுகாப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாமையே போகும்போது அவங்க வந்து இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சாதாரணமான நேரத்தில் இதே விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்கன்னு வைங்க, அப்போ ரொம்ப பயந்துக்குவாங்க, படன்னு டென்ஷன் ஆகும், கை நடுக்கம்லாம் இருக்கும். இது வந்து போக போக எல்லா விஷயத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். எதுலையுமே நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சர் அவங்க உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும். அதுக்காக தான் இந்த டெக்னிக்கை குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் பெரியவங்களுக்கு இதை மறக்கடிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மற்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக்கும் போது அவங்களுக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் அவங்க பாதுகாப்பாக உணரக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகம். ஏன்னா பெரியவங்க மெச்சூரிட்டி இருக்கான குழந்தைகளுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத தன்மை தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பு தான் மோர்னிங் த லாஸ். இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடந்துருச்சு, இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்துருச்சு, இந்த மாதிரி நம்ம டீச்சருக்கு நடந்துருச்சு, இல்லை மற்றவங்களுமே பெரியவங்களுமே வந்து மார்னிங் த லாஸ் நம்ம இரங்கல் கூட்டம்லாம் நடத்துகிறோம், அவங்கள பற்றி பேசி அவங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட இழப்பை வந்து நம்ம இரங்கல் மூலமாக அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம்.
இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சொர்க்கத்துக்கு போகணும், ஒரு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அதுவுமே வந்து குழந்தைகளுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது. இது மோர்னிங் த லாஸ். இந்த 3 விஷயங்களையும் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியும். இல்லைனா நம்ம உடம்பு வந்து பல சிக்னல்களை, தேவையில்லாத சிக்னல்களை நம்மளுக்கு கொடுத்து நம்ம உடம்பை பிரச்சனைக்கு உள்ளாக்கிறோம். கார்டிசால், அட்ரினலின் மாதிரி எமர்ஜென்சி ஹார்மோன்னு சில ஹார்மோன்கள் சுரப்பு இருக்கு. இது நார்மலாக நடக்காது. இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும்போது, ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது தான் வேகமாக அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்களோட சுரப்பு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் இருக்கணும். எல்லா நேரமும் இந்த ஹார்மோன்கள் சுரந்துச்சுன்னா எந்நேரமும் நம்ம படபடப்பாக இருப்போம். இது வந்து PTSD பிரச்சனை வரத்துக்கு காரணமாக அமைஞ்சிடுது. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு இதுதான் வழிமுறைகள். இப்போ இதே விஷயம் உங்கள் நெருங்கிய உறவினர் இறந்துட்டாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பொருந்தும். PTSD வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை பாதுகாத்துக்கிறது முக்கியம். இதை பற்றின புரிதல் முக்கியம். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான உதவியை நம்ம நாடணும். இப்போ உங்களுக்கு என் வீடியோ மூலமாக புரியல அப்படின்னா இதுக்கு ட்ரெயினான தெரபிஸ்ட் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போனால் அங்கே போய் நம்ம உணர்ச்சிகளை வெளிக்காட்டி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும். திருப்பி திருப்பி அந்த நினைவுகள் நம்மளுக்கு வரக்கூடாது. கனவுல வந்துகிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது டேஞ்சர். அதுதான் PTSD. ஆக இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டீச்சருக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கிறத நான் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே பயமா இருக்குது. எனக்கும் பயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் இனிமேல் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது. கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வன்முறைங்கிறது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவக்கூடாது. மற்றபடி நீங்களுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ, உங்களோட அனுபவமோ, இல்லை உங்களோட கருத்துக்களையோ இந்த வீடியோக்கு கீழே தெரிவிக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் அந்த டீச்சருக்கு ஒரு இரங்கலை தெரிவிக்கலாம். இந்த PTSD குறித்த விழிப்புணர்வு மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.